அப்பா மறுபந்தி முற்றிலுமாய் உடைய கருத்தில் எப்ப கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஆவியானவரே சுவாமி, எங்கள் போதகரை மறைத்து நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு கூட நீர் பேசும். எங்கள் இருதயத்தை நீர் திறந்தருளும், எங்கள் செவியை நீர் திறந்தருளும், எங்கள் கண்களை திறந்தருளும். உம்முடைய வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் என் தேவன் எங்களோடு கூட அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் கர்த்தாவே, அப்பா எல்லாவற்றையும் காத்துக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மளுடைய பிதாவாகவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பின் ஆண்டவரை ஆவியான கர்த்தாவே, இந்த ஆராதனைக்குள்ளே எங்களோடு நீ பலப்படுத்தி நடத்துகிறையே, உமக்கு துதியும் நாங்கள் செலுத்துகிறோம். அதுக்கு நன்றி ஐயா. இப்போதும் வசனத்தை நாங்கள் கேட்க போகிறோம். வார்த்தை தெளிவாக உண்மையாக பேச அடியேனை மறைத்து நீ வெளிப்படுத்தும். உம்மோட வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் கீழ்ப்படிய ஆவியானவரை எங்களை நடத்தும்படியாக இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு வாரம் நம்மளை கொடுத்து இன்றைக்கு சந்திக்க வைத்த நம் தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் பெரியவர், பரிசுத்த ஆவியானவர் இப்போது நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டு தான் போனார். அவர் சிலுவையில் அறைந்து மறைத்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். உலகத்தில் அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்படாதவனுக்கு எத்தனை நாள் இருந்தார் பூமியில் சொல்லுங்கள்? 4 நாளா? 40 நாள் ஆண்டவர் உயிரோடு பூமியில் இருந்தார். உயிரோடு எழும்பி 3ஆவது நாள் மரித்து உயிரோடு எழும்பி 40 நாள் உலகத்திலே அநேகர் மத்தியிலே அவர் தென்பட்டார். அவர் பேசினார், அவர் அற்புதம் செய்தார், அவர் போதித்தார். சாதாரண மனுஷன் போல தான் அவரும் உயிரோடு எழும்பின ஆண்டவர் அவர் உயிராக இருக்கிறார் என்று ப்ரூவ் பண்ணார் அந்த 40 நாளில். ஓகே. ஆக அவர் வேதத்தை எழுதின பிரகாரம் அவர் மீண்டும் பரலோகத்துக்கு போக வேண்டும். அதனால தான் நம்ம பார்க்குறோம் அந்த 40 நாள் முடிந்து அந்த பரத்துக்கு ஏறு நாள் நம்ம போன வாரம் அனுசரித்தோம். இன்றைக்கு அவர் சொன்னார், நான் பரலோகத்துக்கு போனாதான் உங்களுக்கு ஒரு உதவியாளர் நான் அனுப்புவேன். அப்பாக்கிட்ட நான் கேட்பேன், அப்பா உங்களுக்கு ஒரு உதவியாளர் அனுப்புவார். அந்த உதவியாளர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு பலப்படுத்துகிறார். நம்மளுக்கு இயேசு சொல்லி கொடுத்த கற்றுக் கொடுத்த எல்லா விஷயத்தையும் அவர் ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் வேலை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் சோர்வு அடைந்து துக்கமாக இருக்கும்போது, கவலையாக இருக்கும்போது ஆவியானவர், அந்த ஆவியானவர் தான் இயேசு. அதை தான் நம்ம சொல்கிறோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றுமே ஒரே ஆள் தான். புரியுதுங்களா? அதுதான் திருத்துவம் நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் நம்மளை படைத்த பிதா ஆனவர் இந்த பூமிக்கு வந்தார், நம்மளுக்கு போதித்தார், நம்மளுக்கு ரட்சிப்பு குறித்து பரலோகத்தை குறித்து மீண்டும் அது கற்றுக் கொடுக்க அவர் மனிதனாக பூமியில் இயேசு கிறிஸ்துவாக வந்தார். அல்லேலூயா. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் அவர் மறுரூபம் எடுத்து மகனாக பூமிக்கு வந்தார். புரியுதா? அங்கே பூமி வானத்துலேருந்து துப்புன்னு விழுவல, மாயம் மந்திரம் காட்டு திடீர்னு அங்கே இயேசு இருக்கிறார். அப்படி இல்லை. அவர் நம்ம எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறோமோ அதே போல் அவரும் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும். நம்மளுக்கு பாவ மன்னிப்பு அது பரிசுத்த இரத்தத்தால் தான் நம்மளுக்கு கொடுக்கப்படும். ஆக அவர் மனிதனாக கன்னின் மரியன் மூலியமாக பூமிக்கு பிறந்தார் இயேசு. அவர் திடீர்னு மாயமாக வரல. அந்த முறைகள் இருக்குது. பூமிக்கு எப்படி திடீர்னு வந்திருப்பார் அப்படின்ட்டு இல்லை. அவரையும் கன்னி மரியாள் வர்ஜின் மேரி பெற்றெடுத்தாள். புரியுதுங்களா? அவர் மனிதனாக பூமியில் வாழ்ந்து காட்டினார்.
அந்த பூமியில் இந்த பூமி அதிகாரி யார்? பூமியின் அதிகாரி யார்? என்ன அப்படியே முழிக்கிறீங்க, தெரியாதவங்கள? இந்த பூமி இருள், இந்த இருளுக்கு அதிகாரி யார்? தனுஷ். யார்? தனுஷுக்கு தெரியலையா? நீங்கள் அப்படி முழிக்கிறீங்க. வாரம் வாரம் தானே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த பையனுக்கு தெரியுது. இந்த பூமியின் அதிகாரி பிசாசானவன். ஏன்னா அவன் தான் இப்போ ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த பாவத்தை இருளே ஆண்டு கொண்டிருக்கிறவன் அதிகாரி பிசாசு. இப்போ இந்த பிசாசியை நாம் வெல்ல வேண்டும். அது அந்த பிசாசின் மூலியமாக நம்ம பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு அந்த விடுதலை வேண்டும்னாக்கா ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தால் தான் நம்மளுக்கு சுத்திகரிக்கப்படும் அந்த பாவங்களே. அதனால தான் ஆண்டவர் மனிதனாக ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்தார். சரிங்களா? பூமிக்கு வந்து அவர் கொடுத்த கடமைகள் அவர் செய்து முடித்துட்டார். அவர் போதித்தார், அவர் பாவங்களை மன்னித்தார், அவர் அற்புதம் செய்தார். அநேக காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு போதித்து போயிருக்கிறார். அந்த காலத்தில் சீசர்கள் யூதர் மத்தியிலே அவர் பிரசங்கம் பண்ணார். இன்றைக்கு இயேசு நம்ம மத்தியில் இல்லை பிரசங்கம் பண்ண. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நான் பரலோகத்துக்கு போய் வேண்டும். ஏன்னா எழுதப்பட்ட பிரகாரம் என் வேலை இங்கே பூமியில் முடிஞ்சிச்சு. நான் என் பரிசுத்த இரத்தத்தாலே உங்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்துட்டேன். இப்போ நான் பரலோகத்துக்கு அப்பா கிட்ட போகணும். இப்போ அவர் போயிட்டாக்கா சீசர்களாக தான் பயந்தார்கள். நீங்களும் எங்களை கைவிட்டுட்டு போனாக்கா எங்களுக்கு யார் தலைவர்? எங்களுக்கு தலை இல்லையே, எங்களுக்கு போதகர் இல்லையே, நீயும் விட்டுட்டு போனாக்கா எப்படி? நாங்கள் ஒரு காணாத போன ஆட்டுக்குட்டி போல் இந்த பூமியில் காணப்படுவோம். எங்களை கொடுமைப்படுத்துவார்கள், எங்களை சித்திரவதை பண்ணுவார்கள், நாங்கள் மீண்டும் பாவத்தில் போய் விழுந்துருவோமே அப்படின்ட்டு சீசர்களும் சொன்னார்கள், கேட்டார்கள். அப்போ இயேசு சொன்னார், நான் பரலோகத்துக்கு போனாதான் உங்களுக்கு ஒரு உதவியாளர், ஒரு தேற்றுவாளன், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர், உண்மையான பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், நீங்கள் அனுப்புங்க. இப்போ வந்து பூமியில் நான் இருக்கிற வரைக்கும் இவர்கள் எல்லாத்தையும் நான் பாதுகாத்து கொண்டேன், நான் போதித்தேன், எல்லா தேவைகள் நான் சந்தித்தேன். இப்போ நான் பரலோகத்துக்கு வந்துட்டேன். அப்போ அவங்கள வழி நடத்த ஆள் இல்லையே, அவரு தான் பிதாவுக்கிட்ட அப்பா கிட்ட சொல்லி இப்போ நீங்கள் வந்து ஒரு தேற்றுவாளன், ஒரு உதவியாளர் இந்த பூமிக்கு அனுப்பு அப்பா அப்படின்ட்டு அவர் அனுப்புகிறார். அப்பா இயேசு சொல்கிறார், நான் போனால் தான் அந்த உதவியாளர் அப்பா அனுப்புவார். நான் பூமியிலே இருந்து கொண்டிருந்தாக்கா அந்த உதவியாளர் பூமிக்கு வர முடியும். அப்போ 2 பேர் இருப்பாங்க பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். பூமியில் முடியாது, ஒரு ஆள் தான் இருக்கணும். அதுதான் இயேசு பரலோகத்துக்கு போயிட்டார். புரியுதுங்களா? இப்போ ஆண்டவர் இயேசு பரலோகத்தில் இருக்கிறாரு. ஆனால் அவர் சொன்னார், நான் மீண்டும் வருவேன், உங்களை இந்த பூமியில் அப்படியே தனியாக விட்டுட்டு நான் போக மாட்டேன், மீண்டும் வந்து நியாய தீர்ப்பு. ஓகே, இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு இயேசு சொல்கிறார். அதான் வார்த்தை சொல்லுது, நீ பிதா பற்றி எந்த குற்றம் சொன்னாலும் தப்பு சொன்னாலும் அது வந்து மன்னிக்கப்படும். ஏன்னா இயேசு இருக்கிறார். இயேசு உனக்காக அப்பா பரவாயில்லப்பா, அவர் மன்னியும், உன் பிள்ளை தானே, அவரையும் மன்னியும் அப்படின்ட்டு இயேசு உங்களுக்காக பிதாகிட்ட வாதாடுவார். இப்போ நீங்கள் இயேசுவே குற்றம் சொல்கிறீங்க, இயேசு மேலே தப்பு சொல்கிறீங்க, அப்படியும் நீங்கள் செய்தாலும் உங்களுக்காக வாதாட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்கிட்ட சொல்லுவார், பரவாயில்லப்பா, நீங்கள் வாழ்ந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமே மனிதனுங்கள், ஆனால் உங்கள் மூலியமாக தான் பரலோகத்துக்கு இவளுக்கு வர வேண்டும், நீங்கள் அவர்களை மன்னியும்ன்ட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்காக இயேசுக்கிட்ட வாதாடுவார், மன்றாடுவார். புரியுதுங்களா? இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர்களே நீ குற்றம் சொல்கிற, அந்த பரிசுத்த ஆவியானவரே நீ மதிக்கல, ஒரு பொறுப்பு இல்லை உங்களுக்கு, அவரையும் நீ கேவலப்படுத்துகிற. இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரே நீ கேவலப்படுத்தும் போது
உங்களுக்காக யார் மன்றாடுவார்? பரிசுத்த ஆவியானவர் பிறகு யாரும் இல்லைங்க, பாஸ்டர் மன்றாடுவது. ஏன்னா பாஸ்டரும் ஒரு பாவி தான், நானும் ஒரு மனிதன். பாருங்கள், நான் உங்களுக்காக போய் பரிசுத்த ஆவியானவர், இல்லை பரிசுத்த ஆவியானவரே நீ மன்னியம் அவருக்கு, நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்ட்டு நான் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேச முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுது, நீ யார் துக்கப்படுத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் நீ துக்கப்படுத்தாத. ஏன்னா அவரை நீ துக்கப்படுத்திட்டாக்கா உனக்காக மன்றாட, உனக்காக சாட்சி சொல்ல யாரும் இல்லை. ஆக அந்த பரிசுத்த ஆவியானவர், அவரோட உதவி, அவரோட தயவு நம்மளுக்கு மிக முக்கியம், அவசியம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இப்போ நான் பூமியில் இல்லைனாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அதனால தான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் அவ்வளோ முக்கியம் கொடுக்குறோம். அவர் இப்போ ஆண்டு கொண்டிருக்கிறார் இந்த பூமியிலே. அவரை நம்மளையே இயேசு குறித்து நம்மளுக்கு போதித்து கொண்டிருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். ஆக இன்றைக்கு வசனத்தில் நீ பார்க்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை குறித்து நாம் பார்க்குறோம். பழைய ஏற்பாடு நம்ம வாசிக்கும் போது நீங்கள் அதை பார்த்தங்க, ஆதியிலே இந்த பூமியிலே ஒரே பாஷை தான் இருந்துச்சு, ஒரே பாஷை தான் பேசிகிட்டு இருந்தார்கள் மனிதர்கள், ஒரே இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு என்ன பண்ணானுங்களாக்கா, நீங்கள் பழைய ஏற்பாடு இன்றைக்கு வாசிக்கப்பட்டது கேட்கும்போது, இவர்கள் ஒரு கோபுரம் கட்டுறார்கள். பரலோகத்துக்கே நம்ம நேரடியாக போயிருமே, இயேசு தேவையில்லை. பரலோகத்தின் வாசல் யார்? இயேசு கிறிஸ்து. ஏன் நம்ம அந்த இயேசு நம்பணும்? நம்மளே ஒரு கோபுரம் கட்டி நேராக பரலோகத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இவர்கள் கோபுரம் கட்ட ஆரம்பிச்சிட்டார்கள். ஒருத்தர் பேசுகிறது, நிறைய ஜனங்கள் ஒரே இடத்துல இருந்து அவர்கள் பேசுகிறது ஒருத்தர் புரியுது, ஏன்னா ஒரே பாஷை. அப்போ ஒரே பாஷைனால இவர்கள் பிளான் பண்ணி அந்த கோபுரத்துக்கு ஆண்டவர் பூமிக்கு வந்து பார்த்தாரு, இவனுங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க, இது சரியில்லையே, விட்டாக்க நேராக இவனுங்க பண்ணிடுவானுங்க செய்ய வேண்டியதெல்லாம். அதனால் ஆண்டவர் அந்த மனிதர்கள் உடைத்தார், அந்த பாஷையை உடைத்தார். ஒரே பாஷை பேசிட்டு இருக்கிறவங்களே மத்தியில் என்ன ஆகுது, ஏன் இருட்டாகுது, லைட்டு போச்சா, சரி. அப்போ ஒரே பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறவங்களே ஆண்டவர், இவனுங்க ஒரே பாஷை பேசுகிறதுனால தானே ஒருத்தர் புரியுறதுனால இந்த கோபுரத்தை கட்டுறானுங்க, இவனுங்களை குழப்பி விட்டுருவோம். பல பாஷை பேசுகிறது, இவன் பேசுகிறது அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிறது இவனுக்கு புரியாது. அவன் நீ ஆம்பரை எடுத்துகிட்டு வாடானாக்கா அவன் ஆணியை எடுத்துகிட்டு வரான், நீ கட்டை எடுத்துகிட்டு வாடானாக்கா அவன் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வரான். அப்படி குழப்பம் பண்ணதுனால இவர்கள் அந்த கோபுரத்தை கட்ட முடியாத சூழ்நிலை உண்டானது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்போ உங்களுக்குள்ளே பிரச்சனை உண்டாச்சு, அவங்களுக்குள்ளே சண்டை உண்டாச்சு, பிரித்து விட்டார். உலகம் வேண்டும் போங்க நீங்கள் அப்படின்றதுனா, இப்போ நம்ம பார்க்குறோம் எல்லா பகுதியிலும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அன்றைக்கு ஆரம்பித்த ஆண்டவர். அதனால் பல பாஷை பேசியிருக்கிறேன். நம்ம மலேசியாவில் மலாய் பேசுகிறோம், சீனா பேசுகிறோம், தமிழ் பேசுகிறோம், இங்கிலீஷ் பேசுகிறோம். அப்படியா எல்லாமே ஆண்டவர் பிரித்து விட்டார் அப்பயே அந்த பாஷை, ஒருத்தர் புரியாத அளவுக்கு. இப்போ நம்ம ஆண்டவர் இயேசு அவர் சொன்னார்ல, நான் பரலோகத்துக்கு போனால் தான் உங்களுக்கு ஒரு தேற்றுவாளன், ஒரு உதவியாளர் நான் அனுப்புவேன். அப்போ அதை நாம் அப்போஸ்தலர் வாசித்தோம்னா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1லேருந்து 15 வரைக்குமா அதை வாசிக்கும்போது நம்ம பார்த்தோம், ஆண்டவர் சொன்னார், நான் போனால் தான் அந்த உதவியாளர், அந்த உதவியாளர் வரும்போது நீங்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி இருக்கணுன்ற. அப்போ இயேசு சொன்ன பிரகாரம் எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் யாவரையும் அவர்களுக்கு கூடி ஒரு இடத்துல எருசலேம் இருந்தார்கள், மேலறையில். ஓகே, சொன்னபடியே அந்த நாள் தான் பெந்தகோஸ் நாள். ஆண்டவர் சொன்ன பிரகாரம் அந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவுக்கு சொல்லி அந்த பெந்தகோஸ் நாளில் அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். யார் ஒருவன் இயேசு தேவகுமாரன், அவர்தான் பரலோகத்தின் வாசல், அவர்தான் இரட்சகர், அவர்தான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறான்ற விசுவாசிக்கிறவர்களோ அவர்கள் மேலே எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ நம்ம சொன்னல அந்த பாஷைகள் நம்ம பார்ப்போம்.
இந்த சம்பவம் தான் அங்கே நடக்குது. பரிசுத்த ஆவியார் நிரம்பும் போது ஒருத்தர் பல பாஷைகள் பேசுகிறார்கள். நம்ம வாசித்தார் பாருங்க லைனில், அந்த பாஷை கூட அந்த நாட்டு பாஷைகள் சொல்கிறத வாசிக்க கூட கஷ்டமாக இருக்குது. அப்பேற்பட்ட பாஷைகள் ஆண்டவர் அங்கே பிரித்தெடுத்தார்கள். நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். முந்தி நான் வாசிக்கும் போது கூட கஷ்டப்பட்டேன் அந்த பாஷை சொல்கிறதுக்கு. 2ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக அந்த பரிசுத்த ஆவியார் இறங்கும்போது அவர்களை பேசின பாஷைகள் நம்ம பார்த்தாக்கா, they were confused and heard then speak their own languages. அதில் நம்ம என்ன பார்க்குறோன்னாங்க, அவனை பேசுகிற பாஷைகள் வசனம் 9 பார்ப்போம். வசனம் 9, Parthians, Medes, Elamites, those dwelling in Mesopotamia, Judea, Cappadocia, Pontus, ஆசியாலாம் நம்ம ஆசியா கண்டத்தில் இருக்கிறோம்ல, நம்ம பாஷை கூட மலையில் பேசுகிறான், அவன் தமிழில் பேசுகிறான். அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்போது இவர்கள் பல பாஷைகள் பேசுகிறார்கள். பெரேகியா, பம்பேலியா, ஈஜிப்ட், பார்ட் ஆஃப் லிபியா, சீரியன், ரோமர், அப்படி நிறைய பாஷைகள் இவர்களை பேசுகிறார்கள். அப்போ அங்கே கூடியிருக்கிற ஜனங்கள் வெளியே பார்க்குறார்கள், இவருங்கெல்லாம் என்ன திடீர்னு ஒரே சத்தமாக, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் காற்று போல் இறங்கினதா ஒரே சத்தம் அந்த இடத்துல. எல்லாரும் இந்த இயேசு விசுவாசிக்கிறதுலாம் வெளியே இருக்கிறாங்களே பார்க்குறாங்க, என்ன அது ஒரே சத்தமாக இருக்குது. பார்த்தாக்கா இவர்களெல்லாம் பல பாஷைகளை பேசிக்கிட்டு ஆண்டவர் துதித்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே இருக்கிறவன் அவன் மலாய்க்காரன் இருக்கலாம், சீனம் இருக்கலாம், தமிழன் இருக்கலாம், எல்லாம் இவன் நான் தமிழ் பாஷையில் பேசுகிறான், இவன் நான் மலாய் பாஷையில் பேசுகிறான், இது ஏன் பாஷையாச்சு. ஏன்னா அங்கே பேசுகிறது எல்லாம் சீசர்கள், யூதர்கள். எப்படி இவனுக்கு தமிழ் பேச தெரியுது, எப்படி இவன் மலாய் பேசுகிறான், அரப் பேசுகிறான், ஈஜிப்ட் தேசத்தில் பேசுகிறான், பல விதமான பாஷையில் பேசுகிறான். அது பரிசுத்த ஆவியானோட வல்லமை இறங்க போகுது. கிறிஸ்து பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்போது இவர்கள் எல்லாரும் பலனடைந்து உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். சீசர்கள் உலகமெங்கும் போயிட்டு ஆண்டவர் இயேசு தேவகுமாரன் என்று சுவிசேஷத்தை இவர்கள் அறிவித்தார்கள். எல்லாம் இந்தியா வரைக்கும் தோமா வந்தான். சீசர் தோமா, சந்தேகப்படுகிற தோமாவே நம்பி இந்தியாவில் தான் மரித்தார்கள். அவர் மூலியமாக தான் இன்றைக்கு நம்மளுக்கு எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. புரியுதுங்களா? அப்போ அந்த பரிசுத்த ஆவியான நிரம்பி இவர்களை பலப்படுத்துறதுனால ஓடி ஒளிந்தார்கள். முதலாவது இயேசு கைது பண்ணி சிலுவையில் போடும்போது இவனுங்களாம் பயந்து ஓடி ஒளிந்துட்டாங்க. யாரும் வரலையே. அந்த சிலுவையாண்டு இருக்கிறது ஒரே ஒரு சீசன் தான். யார் அவன்? யோவான் ஒண்டி தான் இருக்கிறான். இயேசுக்கு 12 சீசர்கள், மற்ற 11 பேர் எங்கே போனானுங்க? சொல்கிறாங்களே, துண்டு காணும் துணி காணுன்னு ஓடி போய் ஒளிஞ்சிட்டானுங்க எல்லாரும். ஆனால் எப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி பலப்படுத்துறதுனால உலகமென்றும் போய் இவர்கள் இயேசு தேவகுமாரன், இயேசு தான் உங்களுக்கு பரலோகத்தின் வாசல், இயேசு தான் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறார் அறிவித்ததுனால இன்றைக்கு நம்மெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம். நம்மெல்லாம் கிறிஸ்து என்று சொல்கிறோம். புரியுதுங்களா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக இருக்கணுமா? அந்த சீசர்கள் மேலே இறங்கின அந்த ஆவி இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் தங்கணுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இயேசு இங்கே போதிக்கிறார். வாசிமா, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி நம்ம தூங்குறியா? யோவான் 14 வசனம் 15 21 வரை இயேசு சொல்கிறார், உனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணுமா? உங்களுக்குள்ளே இருக்கணுமா? உங்களை பலப்படுத்தணுமா? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு ஆறுதல் தருகின்ற அந்த
உண்மையான பரிசுத்த ஆவியானவர். ஆனால் ஆவியில் 2 விதமான ஆவி இருக்குது. ஒரு ஆவி பரிசுத்த ஆவியானவர், இன்னொரு ஆவி என்ன ஆவி? என்ன ஆவிடா? பிசாசின் ஆவிடா, கெட்ட ஆவி, இருளின் ஆவி. ஆக நீங்கள் உண்மையான ஆவி தேட வேண்டும். அந்த உண்மையான ஆவி உங்கள் மேலே நிரம்ப வேண்டும். ஆவியானவர், பிசாசு ஆவியானவர் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறார். அவர் கூட இங்கே உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார். நம்மளுக்கு தெரியாத வசனம்லாம் அந்த பிசாசு சொல்லுவான், சாத்தான் சொல்லுவான். அம்மாவா இல்லையா? அவன் ஒன்றும் நல்லா படிச்சிருக்கிறான் வேதத்தை, நம்ம படிக்க சோம்பேறி பிடிக்கிறோம். பிசாசுக்கு தெரியும் வசனத்தை. விளையாடாத என்கிட்ட. பிசாசு சொல்லுவான், ஏய் நீ விளையாடாத, உனக்கு என்ன தெரியுது? நீ வாரத்தில் ஒரு தடவை தான் சேர்ச்சுக்கு போயிட்டுருக்கிற. நான் அன்னாடம் இந்த உலகத்தை சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். எவனை முழுங்கலாமோ கஜிக்கிற சிங்கம் போல பிசாசு அலைஞ்சு கொண்டிருக்கிறான். எவனை முழுங்கி குதிரை எடுக்கலான்ட்டு. வாசிமா யோவான் 14 வசனம் 15லேருந்து 21 வரை நாம் வாசிப்போம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால், இயேசு மேலே நீங்கள் அன்பாக இருந்தால், இயேசு ஆண்டவர் என்று விசுவாசித்து அவர் மேலே சொன்னது பிரகாரம் நீ அன்பாக இருந்தால், என்னோட கற்பனைகள் நான் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் நீங்கள் கை கொள்ளுங்கள், நீங்கள் கேளுங்க, கடைப்பிடிங்க. அது என்ன வசனம் என்று ஆவியானவரே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போ அந்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் சாட்சியாக அந்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். தொடர்ந்து, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றென்றைக்கும், ஒரு நேரம் மட்டும் இல்லை, எப்போதும் நீங்கள் இயேசு சொல்லி கொடுத்த அந்த கற்பனைகள் நீங்கள் கடைபிடிக்கும் போது அந்த ஆவியானவர் பிதாகிட்டேருந்து இயேசு கேட்குறார். அந்த ஆவியானவர் என்றென்றைக்கும் forever he is will be in you. வாசிமா, கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியானவர் வேறொரு தேற்றவான், அவர் ஒரு தேற்றவான். சத்திய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிற மாற்றமல்ல, உங்களுக்கு அவர் தேற்றுவான். இஸ் அ கம்ஃபர்டர் டு யூ. நீ கவலையாக இருக்கும்போது, துக்கமாக இருக்கும்போது, பிரச்சனையாக இருக்கும்போது அவரை உன்னை தேற்றுவார். உங்களை மனிதன் நம்பி நீங்கள் தேடி போகும்போது அவனை உன்னை கைவிட்டுருவான். உன் நண்பனே உன்னை கைவிட்டுருவான். உன்னை பெத்தெடுத்த தாய் தகப்பனும் கூட, சகோதரர்கள் கூட உன்னை கைவிட்டுருவான். ஆனால் ஆண்டவர் தேற்றுவாளன், உதவியாளர் உனக்கு நிச்சயம், கண்டிப்பாக, மெய்யாகவே அவர் உனக்கு உதவி செய்வார். அவர் தான் உன்னை தேற்றுவார். கவலைப்படாத, நான் இருக்கிற உன்னோட. ஏய் தைரியமாக இரு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, நீ அன்பாக இரு அப்படின்ட்டு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார். தொடர்ந்து, உலகம் அந்த சத்திய ஆவியானவர் பரிசுத்த, என்ன இவர் பரிசுத்த ஆவியானன்றாரு, தேற்றுவாளன்றாரு, உதவியாளன்றாரு, அவனுக்கு தெரியாது. ஆனால் இயேசு யாருன்று உங்களுக்கு தெரியும், பிதா யாருன்று உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த தேற்றுவாளன் யாருன்ட்டு உங்களுக்கும் தெரியும். உலகத்துக்கு தெரியாது. ஆனால் இயேசு அறிந்தவர்கள் நீங்கள், இயேசு நாமத்தில் ஞானசான பெற்றவர்கள் நீங்கள், இயேசு தான் தேவன் என்று நம்புகிறவர்கள் நீங்கள். உங்களுக்கு தெரியும், அவனுங்களுக்கு தெரியாது. அவனுங்களுக்கு நரகம் தான் நல்லா தெரியும், இருள் தான் நல்லா பிடிக்கும் அவனுங்களுக்கு. ஆனால் நம்மளோ வெளிச்சத்தனை, என்ன ஒரே இருட்டாக இருக்குது, வெளிச்சத்தனா ஓ இப்போ பாரு அங்கே ஒரே இருட்டாக இருக்குது, எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன அந்த இடத்துல இருட்டு தெரிய மாட்டேது. அங்கே சுந்தரம் உட்காந்துருக்கிறாரு, எனக்கு தெரிய மாட்டேது சரியா, அந்த பக்கம் அப்படியே. அப்போ அந்த இருள் விட்டு நீங்கள் வர வேண்டும் வெளிச்சத்துக்கு, சரியா? ஜெசிகா உட்காந்துருக்குது வெளிச்சத்தில் நல்லா. ஓகே. ஆக இருள் பாருங்கள் எப்படி நம்மளையே வாழ்க்கையை இருளாக்கிறோம்.
நீங்கள் வெளிச்சத்தை தேடி வாங்க. அந்த வெளிச்சம்தான் பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதா நம்மளை படைத்தார், நம்மளை காப்பாற்ற மகனை அனுப்பினார். பிதா மனிதனாக மகனாக வந்தார். இப்போ அந்த மகனும் அவர் கொடுத்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிச்சுட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். அவர் போன பிறகு ஒரு உதவியாளர், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். இப்போ நீங்கள் தைரியமாக இருக்கணும். யாரெல்லாம் என் ஆண்டவர் பரிசுத்த ஆவியாக என்னோடு இருக்கிறார். வாசிமா. உலகம் வந்த சத்திய ஆவியானவரை காணாமலோ அறியாமலோ இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களோடு இருக்கிறதுனால உலகம் அறியாது, ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீங்களே. பரிசுத்த ஆவியான யாருன்று உங்களுக்கு தெரியுதுல்ல. இப்போ அவரும் கடவுள், தெய்வன். புரியுதா? அவர் சாதாரணமான நீங்கள் நினச்சிடாதுங்க. தேவன் நம்மளை படைத்த கடவுள் 3 ரூபத்தில் வந்திருக்கிறார் இந்த பூமிக்கு. இயேசு கிறிஸ்துவாக வந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அது 3மே கடவுள், ஆண்டவர், நம்மளை படைத்தவர். புரியுதா? ஆக நீங்கள் பரிசுத்த ஆவியானவரே சாதாரணமாக நினைக்காதங்க, அவரும் கடவுள். புரியுதா? அப்போ உங்களுக்கு தெரியுது, நீங்கள் உங்களுக்கு தெரியுன்ட்டு வசனம் சொல்லுது. ஏன்னா இந்த 3 பேரும் ஒரே ஆளுன்ட்டு உங்களுக்கு தெரியுது, ஆனால் உலகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது, அவனுங்களுக்கும் புரியாது. ஏன்னா அவனுங்களை இயேசு தேவகுமாரன், இயேசு இரட்சகர் என்று அவனுங்களை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களே, அதனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறார். அல்லேலூயா. அது நீங்கள் நம்புங்க. எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுங்க. நீங்கள் தைரியமாக செய்யுங்க. ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ தனியாக இல்லை, உன்னைய ஒரு அநாதியாக நான் விடமாட்டேன். வாசிமா தொடர்ந்து. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களை என்னவா திக்கற்றவனாக்கா அனாதை. உன்னை சாதாரணமாக அனாதையாக நான் விடலையே. நீ என் பிள்ளை, நீ என்னை அப்பா என்று கூப்பிடும்போது நான் உன்னை என் மகனாக கூப்பிடுறேன், என் மகளாக நான் அழைக்கிறேன். ஆக நீ அனாதை இல்லை, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. இப்போ பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார், அவரே உன்னை ஆதரவு. அதுதான் சொல்கிறோம், அவருக்கு அவர் நம்மளுக்கு ஒரு தேற்றுவாளன், அவர் நம்மளை தேற்றுவார். தொடர்ந்து உங்களிடத்தில் வருவேன், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். உலகம் என்னை காணாது, அது சொன்னதான் அவர் பரத்துக்கு ஏறினாள். அவர் பரத்துக்கு ஏற்ற பிறகு உலகத்தை 40 நாள் உயிரோடு இருந்தார்ல, இப்போ பரத்துக்கு ஏறிட்டார், உலகம் காணாது. ஆனால் நீங்கள் காணுவீங்க, ஏன்னா நீங்கள் அவரோட வார்த்தையை விசுவாசிக்கிற. ஆண்டவர் வார்த்தை ஜீவன் உள்ளது, அவர் உயிராக இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. அவனுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும், வார்த்தையே ஜீவன் உள்ளது என்று. தொடர்ந்து நீங்களும் என்னை காண்பீர்கள், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மறிக்கலையே. 3ஆவது நாள் உயிரோடு இந்த பூமியில் எத்தனை நாள் இருந்தார் ஆண்டவர் உயிராக? 40 நாள். அது ப்ரூஃப் பண்ணுறாரு நான் உயிராக இருக்கிறேன்ட்டு. புரியுதுங்களா? அவர் ஒன்றும் கல்லறைக்குள்ளே இல்லை, உயிர் தெழுந்துட்டார். ஆக நான் உயிராக இருக்கிறதுனால நீங்களும் பிழைப்பீங்க. பிகாஸ் ஐ எம் அலைவ். நான் உயிராக இருக்கிறதுனால நீங்களும் உயிராக இருப்பீங்க. நீங்கள் மரித்தாலும் மீண்டும் உங்களுக்கு உயிர் தெழுதல் உண்டு. நீ என்னோட உயிராக இருப்ப. அதுதான் நீங்கள் அந்த ஆவியானவரே நம்புங்க. அந்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார். இயேசு என்ன சொன்னாரோ அது எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவார், சொல்லி கொடுப்பார். இதுதான் வார்த்தை, இதுதான் உண்மை, ரகசியம் இதுதான் அப்படின்ட்டு வெளிப்பட முடிச்சமா இருக்கா? நான் என் பிதாவிலும் நீங்களும் என்னிலும்
நான் உங்களிலும் இருக்கிறதை இருக்கிறதுபடியால் அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அந்நாளிலே நீங்கள் அறிவீங்க. அந்த நாள் எப்போ? நியாய தீர்ப்பு நாளில். அந்த நாள் நியாய தீர்ப்பு நாளுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், ஆமாம் இவ்வளோ நேரம் பாஸ்டர் கத்தி கத்தி பேசினாரு, அந்த நாளில் உங்களுக்கு தெரியும் ஆவியானவருக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்று தேவன் என்று. அந்த நாளிலே ஆண்டவர் நம்மளை நியாய தீர்ப்பார். அவர் சொன்னார், நீ அநாதி இல்லை. அந்த நாளிலே ஆண்டவர் நம்மளை அநாதியாக பூமியில் விட மாட்டார். நம்மளையும் பரலோகத்துக்குள்ளே அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிறார். அதுதான் அவர் சொன்னார்ல, நான் இப்போ பரலோகத்துக்கு எதுக்கு போனேன்? உங்களுக்காக ஒரு இடம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அது ஆயத்தம் பண்ண தான் நான் போயிருக்கிறேன். நான் சும்மா போயிட்டு தகப்பன் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு கால் ஆட்டிகிட்டு இல்லை, கச்சாந்து நின்றுக்கிட்டு இல்லை. நான் இப்போ உங்களுக்குன்ட்டு ஒரு இடம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த இடத்துக்கு உங்களையும் நான் கொண்டு போக போகிறேன். உங்களுக்காகவே எப்போ நீங்கள் என் கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது. அதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அவர் பழைய ஏற்பாடில் 10 கற்பனைகள் கொடுத்தாரு. ஆனால் இயேசு சொல்கிறார், அந்த 10 உனக்கு சுருக்கமாக 2 கற்பனைகள் நீங்கள் கீழ்ப்படிங்க. அதுதான் வாசிமா மத்தேயு 22 வசனம் 37-40 வரை ஆண்டவர் கொடுக்குறார். த கிரேட் கமாண்ட்மெண்ட், 2 கிரேட் கமாண்ட்மெண்ட். அந்த கட்டளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். அதான் சொல்கிறாரு, நான் என் கட்டளையை நீ கை கொண்டாக்கா நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. வாசிமா. இயேசு அவனை நோக்கி உன் தேவனாக கர்த்தர் எடுத்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாகவே. யூ ஷல் லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், ஆல் யுவர் சோல் அண்ட் ஆல் யுவர் மைண்ட். இதுதான் முதல் கற்பனை. ஆண்டவர் கேட்குறார், இது நீங்கள் கீழ்ப்படியுங்க. நீ உண்மையிலே நான் ஆண்டவர் தேவகுமாரன், உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஆண்டவர் நான் தான் அப்படின்ட்டு இருந்தாக்கா நீ உண்மையாகவே நீ அந்த தேவன் மேலே அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு மட்டும் எப்படின்னாக்கா 3 வகையாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு ஆத்மாவோடும், யோர் மைண்ட், யோர் சோல் அண்ட் யோர் ஹார்ட். இதில் நீங்கள் 3 ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். இது ஓகே, அது ஓகேவா இல்லையா அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. 3மே ஒரு மனமாக ஃபோக்கஸ். என் தேவன் இயேசு, என் தேவன் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர், என் தேவன் படைத்த ஆண்டவர் பிதானவர். இது 3ம் ஒரே ஃபோக்கஸ். 3மே கடவுள் தேவன் என்று நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். சிந்தையும் இருதயம் மனது எல்லாமே ஆத்மாவும் ஒன்றாக இருக்க வேண்டும். அது ஆண்டவர் மேலே அன்பாக இருக்க வேண்டும். இந்த கற்பனைகள் நீங்கள் கீழ்ப்படையும் போது ஆவியானவர் உங்கள் மேலே நிரம்புவார். ஆவியானவரே உங்கள் மேலே இறங்குவார். ஆவியானவரே உங்களை பலப்படுத்துவார். 2வது கற்பனை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னாக்கா, இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாய் என்று இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இதுவரைக்கும் சொன்ன 10 கற்பனைகளிலே இந்த 2 கற்பனைகள், யூ ஷல் லவ் யுவர் நெய்பர் as yourself, அவன் நல்லா இருக்கணுன்ட்டு நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். ஆண்டவரே நான் மட்டும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என்னை காப்பாற்ற ஆண்டவரே, என் பிள்ளையை காப்பாற்ற ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளு ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கொடு ஆண்டவரே, எனக்கு பலம் கொடு ஆண்டவரே, அவனை பிறகு பாரு ஆண்டவரே,
சுயநலவாதியாக இருக்காதுங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் மேலே நீ அன்பு கூறுவது போல் உன் அயலாரிடத்தில் நீ அன்பு கூறணும். ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும் ஆண்டவர், அதே போல் என் நண்பன் ஜோசுவாவும் நல்லா இருக்கணும், திலீப்பன் நல்லா இருக்கணும், ஸ்டீவன் நல்லா இருக்கணும், ரவீனும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கணும். நீங்கள் ஆண்டவரே என்னை மட்டும் நீ பார்த்துக்கோ, சுயநலவாதி, என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதே போல் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். ஆண்டவரே உன்னை நீ நேசிக்கிறத போல் உன் அயலானையும் நேசிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தரும், எனக்கு சீக்கிரம் இருக்கிற ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிற ஆண்டவரே. அவனும் சீக்கிரம் எல்லாத்துக்கும் இருக்குப்பா, இவருக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும். ஆண்டவரே அவருக்கும் நீ சுகத்தை கொடு ஆண்டவரே. அதுதான் இயேசு சொல்கிறார். இந்த கற்பனைகள் நீ கீழ்ப்படியும் போது, இந்த கற்பனைகள் நீ பின்பற்றும் போது, இனிமேல் ஜெபிக்கும்போது அவர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. 1 மணி நேரம் ஜெபிங்க, அந்த லிஸ்ட்டு பார்த்தாக்கா எல்லாம் உங்கள் குடும்பத்தை பற்றி தான் இருக்கும். எவ்வளோ சுயநலவாதியாக இருக்கிறீங்க நீங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ நல்லா இருக்கணுட்டு விரும்பும் போத அவனும் நல்லா இருக்கணுட்டு ஜெபிங்க. இனிமேல் உன் பட்டியலே நீங்கள் கூட்டுங்க, சரிங்களா? டோன்ட் பி செல்ஃபிஷ். பிறர் மேலும் இது நீங்கள் கடைபிடிக்கும் போது, இந்த கற்பனைகள் ஆண்டவர் சொன்ன இந்த 2 கற்பனைகள் நீங்கள் கீழ்ப்படியும் போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த உதவியானவர் என்ன ஆண்டவர், நானும் ஜபிக்கிறேன், எனக்கு உதவியே செய்ய, எப்படி உதவி செய்வார்? நீ தான் சுயநலவாதியாக இருக்கிறியே. நீ ஆண்டவர்னு சொல்கிற, அதே போல் உன் நண்பன் உன்னோட அயலானை நீ நேசிக்கிறியா? பிறர் பற்றியும் நீ யோசி, புரியுதுங்களா? நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உன் குடும்பத்தையும் ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அனாதையாக விட மாட்டேன், உங்களை நியாய தீர்ப்பு நாட்களிலே நான் கொண்டு போவேன். அந்த ஆண்டவர் தான் ஆவியானவர் மூலியமாக இன்றைக்கு நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் இயேசு நம்புகிறேன்னாக்கா, இன்றைக்கு நான் ஆராதனைக்கு வந்திருக்கிறேனாக்கா, அது ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார், சொல்லுகிறார். ஏன்னா அவர் கண்டிப்பார். ஜேக்கப், நீ ஏன் உட்காந்துட்டு இருக்கிற வீட்லையே, போ சர்ச்சில் போய் ஆராதை அப்படின்ட்டு ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு நீங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கலாம், ஓய்வு நாள், ஓய்வு தானே, அதான் ஆண்டவர் ஓய்வு எடுக்க சொல்கிறாரு. அது தப்பாக நினச்சிக்காது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஓய்வு நாள் நீங்கள் என்ன பண்ணணுமா? கனம் பண்ணணும். யூ ஷுட் ஹானர் தி சபத் டே, நாட் டு ஸ்லீப் அட் ஹோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தப்பாக நீங்கள் பண்ணுங்க. ஆண்டவருக்கே நீங்கள் சொல்லி கொடுக்காதுங்க. ஆண்டவர் என்ன, நீ சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குதுன்ட்டு. ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் கிளியராக புரிந்து கொள்ளணும். வசனத்தின் ரகசியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஆவியானவர் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுவார். அது இல்லை, இது ஆண்டவர் வழி, என் வழி தனி வழி. அங்கே உட்காந்துட்டு பேசியிருக்காதுங்க, என்ன சொல்கிறாங்க, என் பேச்சு நான் கேட்க மாட்டேன்னா, கேட்காமலே ஆண்டவர் சொல்கிற பேச்சே நீங்கள் கேட்கல, உன் பேச்சையும் நீங்கள் கேட்கல. எவ்வளோ நேரம் பாஸ்டரை கத்தி கத்தி பேசுகிறேன்னு அதையும் கேட்கல. எனக்கு அந்த இருள் தான் பிடிச்சிருக்குது. நாளைக்கு சொல்லாத இதை பற்றி எனக்கு எச்சரிக்கலைன்ட்டு. ஐ எம் வார்னிங் யூ. ஆவியானவர்கள் வசனத்தை கீழ்ப்படிங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் தானே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த திருச்சபையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசுவே, ஆவியானவரே, இன்றைக்கு நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் தேவனே. உம்மோட வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனே. உம்மோட வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் தேவனே. ஆண்டவர், நீ வருகிறீர், எங்களை அனாதையாக விடாமல் எங்களையும் உங்கள் இல்லத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுறியே, நீ வாசம் பண்ண இடத்துல எங்களையும் தங்க வைக்கிறியே, அதுக்காக நன்றி. நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
இப்போது நாம் ஒரு காணிக்கல் பாடல்